வணக்கம். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல ரவுண்டு 2 ஓட ரிசல்ட் வந்து இன்னைக்கு வெளியாக போகுது. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2வது ரவுண்டுல 15,118 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டு கிடைக்க போகுது. அதாவது கவர்மெண்ட் காலேஜ் அப்புறம் இஎஸ்ஐ கேகே நகர் இது 2யுமே சேர்த்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 1074 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜ்ல வந்து பிஃபார்ம் கோர்ஸை தவிர மத்த எல்லா கோர்ஸுமே நமக்கு பிரைவேட் காலேஜ்ல வந்திருந்தது. டோட்டலா பிரைவேட் காலேஜ்ல 14,044 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கவர்மெண்ட் இஎஸ்ஐ கேகே நகர் பிரைவேட் காலேஜ் எல்லாமே சேர்த்தீங்கன்னா 15,118 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. இது எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒரு பிடிஎஃப் வந்து நமக்கு வெளியிடுவாங்க. அந்த பிடிஎஃப்ல உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வருதோ வந்த உடனே நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு 2வது ரவுண்டில் சீட்டு கிடைக்காம போயிருந்தா கவலைப்பட வேணாம். அடுத்த ரவுண்டு மாப்பப் ரவுண்ட் இருக்கு. மாப்பப் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டு கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜில், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் கோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5,000க்கும் மேற்பட்ட சீட்டு வந்து பிஃபார்ம் சீட் இருக்கு. அது எல்லாமே மாப்பப் ரவுண்டுக்கு நமக்கு வரப்போகுது. அதனால யாருமே பயப்படாம இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை ரொம்ப தீர்க்கமாக பார்க்கணும். ரிசல்ட் வெளியான இன்னையிலிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்குள்ள காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணி, அதாவது ரிப்போர்ட்னா காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதே போல இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறந்துடாமல் என்ன பண்ணணும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.